அந்த வண்டி ரொம்ப நாளாக இங்கேயே விட்டு வச்சுட்டு கிடக்குதா. நானும் பார்த்துக்கிறேன், இந்த இடத்த விட்டு போகல. அப்போ இதை விட்டு மறந்துட்டானா இல்லை இங்கே இருக்கணும் போயிட்டானான்னு தெரியல. நான் அழகேசம் விட்டாண்டா வண்டி நிறுத்திட்டு போய்க்கிறான். சூப்பராக தாங்குது. எவனா ஒருத்தன் மாட்ட மாட்டானா பார்க்கலாம். மயில பூடிச்சி காலை ஓடிச்சி ஆட சொல்லுகிற உலகம் குயில பூடிச்சி கூண்டில. ஏய் எங்கடா நம்ம காலை ஓடிச்சேன், உன் கயிற்றுல மாட்டினேன், அப்புறம் குயில ஓடிச்சேன். என்னடா பாட்டு பாடி போற? வாடா. என்ன அழகாச்சா இங்க நின்று என்ன பண்ற? எதோ வேலைக்கு போலியா? வேலை என்னடா வேலை? நம்மளே நானே 1008 பேருக்கு வேலை கொடுக்குறேன். இன்னும் வேலையை பற்றி சொல்லிக்கிறியா? வா ரோட்டுக்கு அன்னைக்கு உள்ள வா. என்ன அழகாச்சா சொல்லுப்பா, எதுக்கு கூப்பிட்ட? டிரைவர் இருந்தால் பாடுறா கண்ணா. ரொம்ப நாளாக வண்டி ஓடாதே இருக்குது. எங்கள் பையனை ஓட சொன்னால் ஓட்ட மாட்டேன்றான். அவன் புது வண்டி ஓடமா. நான் ஓட்டலன்னு பார்த்தா நான் ஏறி உட்காந்த வேறு ராசி இல்லை. உலகத்தில் எங்கன்னா ஓட்டினா ராசிக்குது, என் வீட்டுக்கு ஓட்டினா ராசி இல்லை. அதனால நம்ம வேணா புது டிரைவர் போட்டான். அவன் கூட்டவும் போய்க்கல. அதுக்கு தான் ஒரு டிரைவர் பார்க்க சொல்கிறேன். ஆமா நீ எதுக்கு டிரைவர் கேட்குற? டே உப்பு காகிதம் முஞ்சிய டிரைவர் வண்டி ஓட தான் கேட்பாங்க, வேற எதுக்கு கேட்பாங்க? டிரைவர் கேட்குற சரி, வண்டி அங்க இருக்குது. அட உந்து வட மூஞ்சிய, இதுதான் வண்டி. இதுவும் வண்டியா? என்ன சொல்றாங்க சார்? ஏய் ஊர்ல இருக்கிற வண்டிக்கு நான் டிரைவர் கேட்பேன். இதுதாண்டா என் வண்டி. ஏன்டா இப்படி சும்மா பாரு, எனக்கு கோவம் வந்துன்னா அவ்வளோதான். நான் டிரைவருக்கு ஆளுக்கு தான் கேட்டேன். வண்டி ஓட்ட டிரைவர் இருக்குதா? இருக்குது இல்லை. ஆமாம் எதுக்கு வண்டி கேட்குற? இது கேட்குற இருக்குதா இல்லையா? இல்லை போய் நேரு இருக்குது நில்லு. நீ சும்மா என்ன கோவத்தை கலப்பினா அவ்வளோதான். அழகா எதுக்கு எவ்வளோ கோவப்படுற? இந்த வண்டி உண்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். டேய் பைத்துக்காரனா நீ அழகா போட்டு வச்சுக்கிறேன் அழகேசுன்னு. அது வரைக்கும் உன் வண்டியா நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்டேன். சாஞ்சிக்கணும் சொல்லிங்க. நான் அறிவுடா உனக்கு. இது வேற கேட்குற? அழகா சார் நான் போட்டுக்குதியா? வேற என்னமா போட்டுக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. நீ எதாவது படிச்சா? நான் எங்க படிச்சேன்? அட தொடப்ப கட்ட மூஞ்சி. இது நம்பரு பாரு, அழகேசன். ரொம்ப அழகாசா எனக்கு படிக்கவே தெரியாது. இங்கிலீஷை படுறேன்னா நான் எப்படி படிப்பேன்? டே தற்குரிய டிரைவர் இருக்கிறாரு இல்லை ரெண்டு ஒரு வார்த்தை முடிச்சுட்டு போயினேரு. இருக்கிறாருன்னா இரு, இல்லைன்னு சொன்னா இப்போ ஓடிவிடு. என்ன சும்மா வெறுப்பாத்தாரு. அழகாசா டிரைவர் கிடைக்கிறதே இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். என் சைட்ல பாக்குறேன் டிரைவர் இருக்கிறானான்னு. அப்படி இல்லைன்னா வச்சுக்க என்ன பண்ணுவீங்க? அட உழுவு மூஞ்சி வித்துட்டு வண்டித்தா டிரைவர்லாம் அங்கேயே நிறுத்தி வச்சு கிடக்கணும். சும்மா நின்றுந்தா டீப்பு டயரு இன்ஜினு மொத்தம் துரி அடிப்பிடும். வாஸ்தவமான பேச்சு தான் அழகாசா. ஓடும் போதே வித்துட்டா 10 பைசா பார்க்கலாம். இன்னும் 4 இருக்க மொத்தம் இன்ஜின் தான் துரி அடிப்பிடும். அப்புறம் 10 பைசா கேட்க மாட்டானுங்க. இரும்பு கடைக்கு தான் போடணும். அதோட ஓடி இருக்கும்போதே வித்து பண்ணணும். என்ன ரேட்டுன்னு சொல்லு, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பார்க்குறேன். வந்தாங்கன்னா உங்கள்கிட்ட எடுத்தாந்து விட்டுறேன், பேசி முடிச்சுடு. டே காஞ்சா நான் வாங்கின வேலை கூட இல்லை, அதை விட கம்மியாக குத்துலான்னுக்கிறேன். ஏன்னு கேட்டால் இது ரொம்ப நாளாக இருக்குது நம்ம கையில். நல்லா சம்பாதிச்சிச்சு. 2 அடுக்கு மாடி கட்டினேன். கெல்லு மண் இன்னும் உடம்பா சம்பாதிச்சு தெரியுமா? இது போதும், இது வயசுது. இனிமேல் 1 லட்ச ரூபாய் வந்தால் விட்டுரு வேண்டியதுதான். 1 லட்சம் தானா? இந்த வண்டியெல்லாம் வெளியே வாங்க போனால் 10 லட்ச ரூபாய் ஆகுமே. பேசாமல் காசு பார்த்து நம்மளே வாங்கிடலாமா? 1 லட்ச ரூபாய் தானே அழகாசா? யாருக்கோ கொடுக்க பார்த்த எனக்கு கொடு. நீயா அந்த ஸ்டேரிங் மேலே உக்காந்தனா திருப்ப முடியுமாடா உன்னால? பிரேக்கை மறிக்க முடியுமா? கீரை மாற்ற முடியுமா உன்னால? ஏண்டா கை வண்டி ஒரு காகானி உன்னால ஓட்ட முடியாது. நான் ஓட்டுண்டா வண்டின்ற எப்படி நான் நம்புறது? ஏம்பா வண்டியை நான் ஓட்டு பார்த்ததில்ல. எங்கள் வீட்டில் தண்டத்துக்கு தூங்குறான் என் பையன். அவனுக்கு வாங்கி கொடுக்கலான்னுக்கிறேன். நீ என்னப்பா சொல்ற? உன் மவன கைலாசமா? ஐயோ அவனை நம்பி வண்டி கொடுத்தனா வண்டியே தேராத. அவனை தேர மாட்டான். யாருக்கிட்ட உட்காந்து தூங்கினே போவான். அவனை நின்றுக்கினே தூங்கலாம். நான் பார்த்துட்டேன். அழகா அவன் ஏற்கனவே வண்டி தான் ஓட்டுனுக்கிறான். இப்போ நம்ம சொந்த வண்டினாக்கா அதையும் ஓட்ட ஆரம்பிக்க போகிறான். அதெல்லாம் இப்போ தூங்குறது கேங்கிறதெல்லாம் கிடையாது, ஓட்ட ஆரம்பிச்சிருவான். அப்போ என்ன காஞ்சா பணத்தை கட்ட வேண்டி ஓட்டு. ஆனால் கடன்லாம் ஒத்துக்க மாட்டேன். கடன் உடன் பகை. கடன் உடன் பகையா? என்னப்பா பெரிய வார்த்தைலாம் பேசுற? இந்த காலத்தில் யாரப்பா நம்புத்த? நீ துட்டு 1 லட்ச ரூபாய் கட்டி நீ வண்டி எடுத்து போ பொழி. நான் உன்னை வேணான்னு சொல்ல. அழகாசா
வண்டி வாங்குறது சரி, ₹1,00,000 எட்டார் சொல்கிறேன் என் பையன்கிட்ட சொல்லி. ஆனால் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே. அடப்பா மூஞ்சிய, வண்டி கண்டிஷன் இல்லாதவா உனக்கு டிரைவர் கேட்பான். வண்டி கண்டிஷன் சரியாகுதுன்னு சொல்கிற, கண்டிஷன் சரியில்லாமையா நீ டிரைவர் கேட்ப. இருந்தாலும் என் பையனுக்கு ஒரு ஃபோனை பண்ணிடுறேன். கைலாசம், ₹1,00,000 பணத்தை எடுத்துன்னு உடனே வா. என்னப்பா, என் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, ₹1,00,000 வந்து நிற்கிறான். வந்த வண்டி என் பணத்தை கொடுத்துட்டு வண்டி எடுத்து போடுறான். சீக்கிரம் வந்துரு. எனக்கு ராகுகாலம் யமகண்டம் வந்துச்சுன்னா நான் வண்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா நானும் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும். இந்த தீஞ்ச கருவாடி எதுக்கு காலில் வெந்நீர் ஊற்றுன மாதிரி அவ்வளோ சீக்கிரம் ₹1,00,000 வான்னு கதைச்சிக்கிறான். ஏலத்தில் எதுனா இடம் வாங்கிட்டானா என்னன்னு தெரியல. காஞ்சா ஏய் நைனா, எதுக்குடா ₹1,00,000 கத்திட்டே இருந்த? இந்த வண்டியை பார்த்தியா, ₹10,00,000 ஆகும். ₹1,00,000 பேசி முடிச்சிட்டேன். ஏய், இவ்வளோ பெரிய வண்டி ₹1,00,000 யாரா தரா? அவனே, இதுக்கு தான் பேச்சு திறமையை காட்டணுன்றது. எனக்கு எவ்வளோ பேச்சு திறமை இருந்தாக்கா அவங்ககிட்ட அழகாசங்கிட்ட பேசி இதை வாங்கியிருப்பேன். ஏய் நைனா, உனக்கும் மூளை இருக்குன்றதை அடிக்கடி நிரூபிக்கிறா. காஞ்சா இந்த பார், புல்ல கச்ச முச்சான்றான், நீ கிக்கப்புக்குன்ற. இதெல்லாம் வேலை ஆகாது. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. பணத்தை இப்படி கட்டு வண்டி எடு, இல்லைன்னா ராகுகாலம் வந்துடும். நீ நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். இல்லை, நான் ராகுகாலத்துக்கு நான் கட்டிவிடுவேன். நீ நல்லா இருப்ப. யாருக்கு நஷ்டம்? எனக்கு நஷ்டம். துட்டை கொடு, வண்டி எடு. ஏய் என்னடா இந்த ஆளு பேசுறது, பணத்தே கொடு பொணத்தே எடுன்னு விவேக் காமெடி சொல்லுவாங்களே, அதே மாதிரி இருக்கு. மோனே, அவன் கேட்கறதுல என்ன தப்புக்குது? ஒருத்தான பொருள், அதனால கண்டிப்பாக கேட்குறான். இன்னொருத்த கை மாறிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? மோனே, பணத்தை கொடு. இந்த அழகாசா குடி. இந்த பணத்தை வாங்குறது பெருசு இல்லை, எனக்கு எழுதி கொடுக்கணும். இந்த வண்டி இனிமேல் எங்களுக்கு சொந்தம் இல்லை, அவங்களுக்கு தான் சொந்தம்னு எழுதி கொடுக்கணும். என்ன சொல்கிற? ஆல்ரெடி நான் ஒன்று, இன்னும் 3 நிமிஷம் கூட இல்லை. நீ வண்டி எடுத்து நான் அப்பால போயிடு, பின்னாடி எழுதி கொடுக்குறேன். எங்கடா ஓடி போடுறேன்? நீ தான் பணத்தையே கட்டிட்டிய, உனக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? தாராளமாக எழுதிடலாம். நாங்களே லாப காலத்துலாம் போந்திருக்கோம், எழுதி கொடுக்காமலாம் வண்டி எடுக்க மாட்டோம். இப்போ என்னப்பா எழுதி கொடுக்கணும்? உங்கள் அப்பா என் மேலே நம்பிக்கை இல்லை. சரி, பேப்பர் பேனா கொடு. ஏய் இந்தாப்பா, எப்போ பார்த்தா இந்த வண்டியை காஞ்சானுக்கு கொடுத்து விட்டேன். இனிமேல் இந்த வண்டிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இந்தாப்பா, எந்த வித குறையே கிடையாது. இந்தாங்க பிடிங்க, வண்டி எடுங்க. ராகுகாலம் வந்து போகுது, நான் கெட்டு போடுவேன். அதுக்கு தான் நான் பார்க்குறேன். வண்டி எடுத்துப்போ. மௌனே, பக்காவா எழுதி கொடுத்துட்டு இருக்கிறான் பாரு மௌனே. ஏய் டிஸ்ட்ரி பொம்மை, அவன் எதோ கிறுக்கி வச்சிருக்கிறான், இதை போய் எழுதி கொடுத்துட்டான்ற. இப்படி கொடு மௌனே. என்ன அழகாசா, எதை கிறுக்கி வச்சுக்கிறியாம்மா பாரு. டேய், நீ தான் படிக்கணும் பார்த்தா உன் பிள்ளையும் படிக்கலடா. இது கூட்டி எழுத்துடா, அதில் எழுதி வச்சுக்கிறேன்டா. இப்படி கொடு அழகாசா. ஏண்டா இது கூட்டி எழுத்தாம உன்னை படிக்க வச்சதெல்லாம் வேஸ்டா? இல்லை, இது கூட்டி எழுதி தான். இது கரெக்டாக தான் சொல்லி எழுதி கொடுத்துக்கிறான் காராமணி மண்டியா. கரெக்டாக தான் எழுதி கொடுத்துக்கிறானா? நான் கூட உனக்கு படிக்க தெரியாதாங்க அப்படின்னு பயந்துட்டேனே. என்னடா உங்கள் சந்தேகம் தீர்ந்து போச்சா? தீர்ந்து போச்சு. ₹1,00,000 கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். சரி, அப்போ கிளம்புங்க. சாய் உள்ளக்குது, தந்து ஏற்றுங்க. வண்டி எடு, எமகண்டா ராகுகாலம் பிறக்குது. போய் வரேன். மௌனே, வண்டி தான் வாங்கிட்டில்ல, ஏறி ஓட்டு போ. ஏய் கதவு திறக்க சாவி. கதை துறை சாவியா? உள்ள சாவிக்குதுன்னு சொன்னானே. யாரு இவனுங்க நம்ம வண்டிக்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கானுங்க? மௌனே, ஏறி வண்டியை ஓட்டுறா. பேசாம கண்ணாடி வச்சுட்டா. கண்ணாடி ஓட்டிக்கு போறியா? வெட்டி தரீங்களா? எங்க வண்டி முன்னாடி நின்று என்னடா பேசிட்டு இருக்கீங்க? இப்பா எங்க வண்டிக்கு முன்னாடி நாங்க நின்று பேசுறோம், முனினா வந்தியா? மெண்டலே, இது என்ன ஓ வண்டின்ற? அது எங்க அப்பா வண்டியா? யோ, இது மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா 2 தையில எமிச்சமலை நசுங்கிற மாதிரி நசுக்கி விட்டுருவாரு. யோ, இல்லையா எங்க அப்பா கூப்பிடுறேன். பா டேய் பா. டேய் வேண்டாம் டேய். பா. இவன் என்ன